இலங்கையின் பொருளாதாரமும் சமூக அமைப்பும் புதிதாக வடிவமைக்கப்படும் தருணத்தில் மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய நிகழ்வு 2026 ஆண்டு அரசாங்கத்தின் பட்ஜெட். இது வெறும் எண்கள், வரி செலவுகள் என்ற பொருளாதார ஆவணம் அல்ல, மாறாக புதிய இலங்கையை உருவாக்கும் நம்பிக்கை சாசனம். அரசாங்கத்தின் முக்கிய இலக்கு முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய இயக்கம். இது வெறும் ஒன்றிணைந்த நாட்டை உருவாக்கும் திட்டமல்ல, நச்சு போதைப் பொருட்கள், பாதாள உலகம் மற்றும் நாட்டின் உள்ளக கருப்பு ஆழ்ந்த வலையமைப்பை ஒழிக்கும் ஒரு தேசிய போராட்டம். இந்த இயக்கம் நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அரசின் நம்பிக்கையின் அடையாளம். நாம் இலங்கையர்களாக எதிர்பார்ப்பது இளம் தலைமுறையையும் குறிப்பாக குழந்தைகளையும் காக்க இது அவசியமாகியால் இப்பெரிய தேசிய இலக்கை அடைவதற்காக அரசாங்கம் 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் உரிய நிதி ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக இயக்கத்தின் கீழ் நாட்டின் ஒவ்வொரு பிரதேசமும் ஒரே நோக்கில் இணைய வேண்டும். போதைப் பொருள் எதிர்ப்பு சட்டம் மற்றும் ஒழுக்கம், சமூக விழிப்புணர்வு இவை மூன்றையும் ஒருங்கிணைக்கும் இந்த தேசிய இயக்கம் இளம் தலைமுறையை பாதுகாக்கும் போராட்டத்தின் முன்னணியில் நிற்கிறது. அதேபோல் சமூக சக்தி திட்டம் வறுமை ஒழிப்பு நோக்கினூடாக மக்களை எழுப்புகிறது. கிராம பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் அனைவரும் தொழில் வாய்ப்புகளின் வழியாக முன்னேறும் நிலையை உருவாக்கும் முயற்சி இது. இலங்கையின் எதிர்காலம் டிஜிட்டல் திசையில் நகர்கிறது. அரசாங்கம் அரசு துறை டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மூலம் மக்களின் தினசரி சேவைகளை வேகமாகவும் வெளிப்படையாகவும் மாற்றி வருகிறது. வரவிருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் ஒவ்வொரு குடிமகனின் தகவல்களையும் பாதுகாப்பாக நிர்வகிக்கும் புதிய வழி. அரசு அலுவலகங்களில் வரிசைகள் குறையும், சேவைகள் மக்கள் வீடுகளுக்கே வரும். இதுவே புதிய இலங்கையின் முகம். அத்திட்டத்தை புதிய பட்ஜெட்டிலும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. மக்கள் எதிர்பார்க்கும் மற்றொரு முக்கிய அம்சம் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை. ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வலுப்பெற்று சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக உள்ளது. அதிகார மற்றும் பொருளாதார பலத்தில் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சட்டம் ஒரே அளவில் இருக்க வேண்டும். இதுவே மக்கள் விரும்பும் நீதியின் குரல். இன்னொரு முக்கிய இலக்கு உணவு பாதுகாப்பு. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு உதவி திட்டங்கள் வழங்கி இலங்கை மீண்டும் தன்னிறைவு அடைய வேண்டும் என மக்கள் நம்புகிறார்கள். பயிர் காப்பீடு, உரிய விலை அமைப்பு, இயற்கை விவசாய ஊக்கங்கள் இவை 2026 பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதே கோரிக்கை. அதே சமயம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இன மத நல்லிணக்கம் 2026 பட்ஜெட்டின் அடிப்படை ஆன்மாவாக இருக்க வேண்டும். இன வெறி மற்றும் மத தீவிரவாதத்தை ஒழித்து ஒரே இலங்கை பல இனங்களின் வீடு என்ற உண்மையை உருவாக்க அரசாங்கம் உறுதியாக நடக்க வேண்டும். மொத்தத்தில் மக்கள் எதிர்பார்க்கும் 2026 ஆண்டு பட்ஜெட்டின் முகம் இதுதான். சமத்துவ நாட்டை உருவாக்கும் நிதி திட்டம், இளைஞர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றும் முதலீடுகள், வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தேசிய பயணம். முழு நாடுமே ஒன்றாக. இது ஒரு திட்டமல்ல, ஒரு உறுதி. 2026 பட்ஜெட்டில் அந்த உறுதி நிதி வடிவம் பெறும் என மக்களின் நம்பிக்கை உறுதியானது. இது மக்களின் குரல், இலங்கையின் எதிர்கால நம்பிக்கையின் ஓசை.